Recent times நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். There is a huge layoffs going on. எக்கச்சக்கமான companies based out of India, based out of US, எல்லா இடத்துலையும் லே ஆஃப்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், அமேசான், ட்விட்டர் இந்த மாதிரி கம்பெனிஸில் மோர் தென் 10,000 லே ஆஃப்ஸ் நடந்திருக்கு. ஈவன் இந்தியன் கம்பெனிஸில் ஸ்டார்ட் அப்ஸில் கூட மேசிவ் லே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் கூட அன் அகாடமி, பைஜூஸ். இட்ஸ் டெஃபினெட்லி a tough time. ஸோ இந்த மாதிரியான டஃப் டைம்ஸில் நம்ம எப்படி சர்வை பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி பார்த்துக்கலாம், நம்மளோட ஜாப் செக்யூரிட்டி அண்ட் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி செக்யூராக வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் கோஹோர்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. புதுசாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலோ, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலோ, இங்கிலீஷ்னால உங்களோட கரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியலன்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா My English Friend is an amazing platform for you. Descriptionல first வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணுன்ற பிளானை சூஸ் பண்ணி இன்னைக்கே என்ரோல் பண்ணுங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு நாளில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஹரி அப். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதில் 2 ஃபவுண்டர்ஸ் கூட பேசுறதுக்கான ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. ஆஸ் அ ஃபவுண்டர்ஸாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நம்மளை எப்படி சேவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசெஷன் நம்மளை எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா, யாருக்கோ வேலை போகுது, ஏதோ கம்பெனியோட ஒர்த் கம்மியாகுது, எக்கனாமிக்கலாக வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது, பட் நம்மளை எப்படி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு தோணும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, ரெசெஷன்ன்றது வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன். இந்த மாதிரி ஸ்லோ டவுன் நடக்கிறதுனால நம்ம கிடைக்க வேண்டிய போனஸ், காம்பன்சேஷன், ஈவன் ஜாப் லாஸ் கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மொத்த எக்கனாமியில லெஸ் மணி இருந்துச்சுன்னா பீப்புள் won't ஸ்பெண்ட். அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாலும் நெசசரி ஐட்டம்ஸ்ல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, லக்ஸரி ஐட்டம்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதிகமாக யோசிக்கிறதுனால கம்பெனிஸ் வேறு வழியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணணும், அந்த டைமை சர்வை பண்ணணும்னா நிறைய பேரை அவங்க கம்பெனிலேருந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் முடியும். கம்பெனிஸும் அவங்களோட ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த டைமில் நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம்னா, அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த டைமில் எஸ்பெஷலி எல்லாம் லே ஆஃப் நடக்கிற டைமில், நிறைய பேருக்கு வேலை போகிற டைமில் நம்ம இருக்கிற வேலையை எப்படி காப்பாற்றிக்கணும் தான் பார்க்கணும். இன்னொரு கம்பெனிக்கு இப்போதைக்கு ஸ்விட்ச் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு. பட் அது வரைக்கும் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம், நியூவாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். 2020 நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஜாப்லேருந்து மட்டும்தான் எனக்கு சேலரி வந்துச்சு. ஜாப் போனாலும் போயிருக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. பட் அந்த டைமில் நான் எடுத்த ஒரு பிக்கஸ்ட் டெசிஷன் என்னென்னா, இந்த பேண்டமிக் டைமில், இந்த லாக்டவுன் டைமில் இதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் போச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்காது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அப்போது நான் பண்ண அந்த அப்ஸ்கில்மெண்ட் தான் இந்த 2 இயர்ஸில் நான் மேசிவாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெசெஷன் டைமோ, ஸ்லோ டவுன் டைமோ, ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே அப்ஸ்கில்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா இந்த டைமில் நம்ம அப்ஸ்கில் பண்ணுறதுனால 2 நடக்கும். ஒன்று, நம்ம ஆல்ரெடி இருக்க ஆர்கனைசேஷன், ஆல்ரெடி ஒர்க்கில் இருந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஒன்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிறப்போ நம்ம வந்து ரொம்பவே ஹைலி கேப்பபிள் கேண்டிடேட்டாக இருந்தோம்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். செகண்ட், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நமக்குன்னு ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், அந்த ஜாப் செக்யூராக இருக்கா இல்லையான்னு நம்ம ஒரு பதட்டமான நிலையில் இருப்போம். இன்னொன்று, ஒரு வேளை ஜாப் போச்சுன்னா அந்த ஜாப் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே, முடியலை அப்படின்னா நமக்கு அந்த இன்கம் சோர்ஸ் பத்தலைங்கிறதா அர்த்தம். ஸோ எப்படியாச்சும் ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சின்னதாக ஏதாச்சும் ஒரு சைடு ஹசல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சைடு ஹசல்லேருந்து எப்படியாச்சும் மணியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த மணியை க்ரோ பண்ணுறது ஈஸி தான். ஸ்டார்ட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் 10 rupees, ஃபர்ஸ்ட் 100 rupees, ஃபர்ஸ்ட் 1000 rupees ஜென்ரேட் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த 1000 1 lakh மாற்றுறது ஆக்சுவலாக ஈஸி தான் கம்பேர் டு அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிரியேட் பண்ணுறது. இது ரெசெஷனில் தான் பண்ணணும்னு கிடையாது. எப்பயுமே நமக்கு ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிற மாதிரி வச்சிருந்தா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். என்னோட சைட்லேருந்து என்னால் இந்த சின்ன விஷயத்தை ப்ரொவைட் பண்ண முடியும். மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட், விச் இஸ் அ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நான் ஸ்டார்ட் பண்ணது. அதில் இப்போ அதிகமாக ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல நீங்கள் ஹைலி பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். அதில் கரியர் செக்ஷனில் போயிட்டு உங்களோட ஒரு வீடியோ ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களால் வீட்டில் இருந்து எவ்ரிடே 2 to 2.5 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி 5,000+ earn பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது. நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்கமும் கண்டிப்பாக அதிகமாகும். நெக்ஸ்ட், இந்த டைமில் நம்ம பண்ணவே கூடாது என்னென்னா, புதுசாக ஒரு இஎம்ஐ போடுறது.
புதுசாக ஏதோ கடன் வாங்குறது, ஹோம் லோன், பைக் லோன், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் இஎம்ஐ அண்ட் லோன்ஸ்குள்ளே கொஞ்ச நாளைக்கு மாட்டிக்காமல் இருக்கணும். ஆஸ் இன் எப்பயுமே இதில் மாட்டிக்கக்கூடாது. பட் ஸ்பெஷலி இப்போ ரீசன்ட் ஏதோ ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுக்குன்னு கேஷ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஃபண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் செலவு பண்ணிட்டீங்கன்னா டஃப் டைம் அப்போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இஎம்ஐ எடுத்து வச்சுருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி லே ஆஃப்லாம் போயிட்டுருக்கு, ரெசஷன்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு வேளை உங்களோட ஒர்க் ஏதாச்சும் பாதிப்பாச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அவரால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல. லைட்டாக பேனிக் ஆகிட்டார். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் ப்ரிகாஷனராக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களோட மணியை நெசசிட்டிக்காக மட்டும், உங்களோட நீட்ஸ்க்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வான்ஸ், விஷஸில் கொஞ்ச நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஆஸ் அ ஸ்மால் இன்வெஸ்டராக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன டிசிஷன் இப்போதைக்கு கரண்ட்டாக எடுக்கலான்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, அகெயின் நான் சொல்கிறது தான், இந்த டைம் தான் ஒரு பர்ஃபெக்ட் டைம் டு இன்வெஸ்ட் மணி. பட் இந்த டைம் தான் ஒரு பர்ஃபெக்ட் டைம் நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் இப்போ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100, S&P 500லாம் மேசிவான டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இந்த டைமில் நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், இந்த டைமில் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 இயரில் அதோட ரிட்டர்ன் மேசிவாக இருக்கும். அதனால நானும் மேசிவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் ரெக்கவர் ஆகல. கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிரும். அதனால நானும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். மேபி 6 months 1 years மேசிவாக ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட், உங்களோட அந்த தேவையான கேஷ்லாம் கையில் வச்சுட்டு, இந்த எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 1 yearக்கு 2 yearக்கு எனக்கு இந்த பணம் தேவையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Do worry, love and stay happy. You are very unique. ராகுல்.